பணத்தை வந்து சுவிஸ் பேங்க்ல தான் வச்சிருப்பாங்க. அவ்வளவு பணம் விஜய்க்கு யார் கொடுத்தது? ப்ரொடியூசர் தான் கொடுப்பாரு. ப்ரொடியூசருக்கு யார் அவ்வளவு பணம் கொடுத்தது? டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யார் பணம் கொடுத்தது? தியேட்டர்காரன். தியேட்டருக்காருக்கு யார் பணம் கொடுத்தது? ஆடியன்ஸ். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கிடையாது. ஒருத்த 33 வருஷமா சம்பாரிச்சு சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்கான்னா அது ஏன் பணம்? பணம் இருக்குங்க. ஹலோ உட்காருங்க. என்ன எதுக்கு போய் எந்திரிக்கிறீங்க? நான் போய் சுவிஸ் பேங்க்ல போயிட்டு என் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். இதான் திமுக காரனுக்கு சென்ஸ் இல்லாமே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் சென்ஸ் நிறைய இருக்கோ? எங்க தலைவர் ஸ்ட்ரெயிட்டா அவர் பணத்தை போட்டு அவர் படம் எடுக்கல. எவனாவது ஒருத்தர் காட்டுங்க எங்க தலைவனான பிச்சைக்காரனான. சார் உங்க தலைவரே ஒரு பிச்சைக்காரன் தான் சார். ஒரு தெரியாத அறியாத விஷயத்தை நான் சொல்றப்ப அந்த பைத்தியகாரத்தனமா நீங்க புரிதலுக்குள்ள கொண்டு போறதுன்னா அது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம். இந்த விஷயமே சொல்லவே இல்லையே. என்ன விஷயம்? அந்த வாட்ச் எத்தனை கிராம் தெரியுமா? தெரியாது சார். அரை கிலோவுக்கு 4 கிராம் கம்மி. அடுத்த எம்ஜிஆர் யார் தெரியுமா? யாரு? எங்க தலைவர் தான். எங்க தலைவர் அந்த வாட்சி எடுத்து கட்டிட்டாருன்னா எம்ஜிஆர் கன்ஃபார்ம் ஆயிரும். திமுக காரணங்க முன்கூட்டியே அந்த வாட்சியை திருடி வச்சுக்கிட்டானுங்க. அப்படியே எம்ஜிஆர் வாட்சி டிக்கு 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 டிக்குன்னு கேக்குதான். கடலுக்குள்ள போயிட்டு திமுக காரங்க தொலை போட்டு வராங்களா? கடலுக்குள்ள எப்படி சார் போய் தொலை போட முடியும்? ஒரு கதை சொல்றீங்களே அதுலயே ஒரு லாஜிக் வேண்டாம். என்னவோ எம்ஜிஆர் வாட்சி எடுத்துட்டு இவர் போயிட்டு அடுத்த எம்ஜிஆர் ஆயிடுவாராம். எம்ஜிஆர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா எங்க தலைவரை எதிர்த்து நின்னா கன்ஃபார்ம் தோத்துருவாரு. கன்ஃபார்மா நானுன்னு சொல்லிட்டா எம்ஜிஆர் இருந்திருந்தா தோட்டம் அந்த கதைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமாபுரம் தோட்டம். வயசுக்கு வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு யாரு தெரியுமா ஓட்டு போடுறாங்க? எங்க தலைவருக்கு. 18 வயசு ஆனா தான் ஓட்டு போட முடியும். பெரிய அப்படியே எல்லாம் தெரிஞ்சது மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எங்க தலைவரே ரொம்ப பவ்யமா எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பார். ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏழையா இருக்கான்ல, லோ கிளாஸ் பீப்புள், அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள், ஹை கிளாஸ் பீப்புள், இது வரைக்கும் தான் பணத்தை பாக்கெட்ல வச்சுப்பானுங்க, பர்ஸ் வச்சுப்பானுங்க. ஹை கிளாஸ்க்கு அப்புறம் லக்ஸுரி பீப்புள்னு ஒருத்தர் இருக்கான். அவன் சட்டை இருக்கும், சட்டையில பாக்கெட் இருக்காது. பேண்ட் போட்டிருப்பான், அதுலயும் பாக்கெட் இருக்காது. பர்ஸே வச்சிருக்க மாட்டான். தெரியுமா இதெல்லாம்? தெரியாது சார். தெரியாது. அந்த மாதிரி எங்க தலைவர் விஜய். அவங்க எல்லாம் பணத்தை சுவிஸ் பேங்க்ல தான் வச்சிருப்பாங்க. சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்களா? அவ்வளவு பணம் விஜய்க்கு யார் கொடுத்தது? என்னங்க அறிவே கொஞ்சம் கூட கிடையாதா? என் தலைவனோட அவ்வளவு பணம் யாரு கொடுத்ததுன்னா தலைவனுக்கு படம் நடிச்சார்ல ப்ரொடியூசர் தான் கொடுப்பாரு. ப்ரொடியூசருக்கு யார் அவ்வளவு பணம் கொடுத்தது? டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யார் பணம் கொடுத்தது? தியேட்டர்காரன். தியேட்டருக்காருக்கு யார் பணம் கொடுத்தது? ஆடியன்ஸ். அப்போ அந்த உங்க தலைவர் சுவிஸ் பேங்க்ல போட்டிருக்காருல பணம், எங்க பணமும் அதுல இருக்குது. ஆமா சார். ஒரு 150 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து ஒரு படத்தை பாக்குறோம்ல, எங்க பணமும் சுவிஸ் பேங்க்ல இருக்குதுல்ல. அப்ப என் தலைவர் வச்சிருக்க பணம் எல்லாம் உங்க மாதிரி படம் பார்த்தவன் பணங்கிறீங்களா? ஆமா, உண்மையிலேயே மக்களாகிய ரசிகர்களோட பணம் தான் உங்க தலைவர் சுவிஸ் பேங்க்ல சேஃப்டியா பண்ணி வச்சிருக்காரு. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கிடையாது. ஒருத்த 33 வருஷமா சம்பாரிச்சு சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்கான்னா அது ஏன் பணம்? ஆமா, இத்தனை வருஷமா நானும் 150 ரூபா கொடுத்து படம் பார்த்திருக்கிறேன்ல, அப்ப என் பணமும் அதுல இருக்குதுல்ல. பணம் இருக்குங்க. ஹலோ உட்காருங்க. என்ன எதுக்கு போய் எந்திரிக்கிறீங்க? நான் போய் சுவிஸ் பேங்க்ல போயிட்டு என் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். எத்தனை படம் பார்த்திருக்கேன் ஒரு படத்தை 150 ரூபா. ஆமா, போனோனியா வாப்பா தினேஷ் அப்படின்னு ஹலோ போங்க. ஏதாவது இப்ப கூட பாருங்களா ஒரு சென்ஸ்ங்கிறது. இதான் திமுக காரனுக்கு சென்ஸ் இல்லாமே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் சென்ஸ் நிறைய இருக்கோ? மக்கள் பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு சுவிஸ் பேங்க்ல சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை தட்டி கேளுங்க சார்னா அதை கேட்க மாட்டேன்றீங்க. என்ன இது மாதிரி இது பண்றீங்க. எங்க அவரு பணம் அவரு சேர்த்து வச்சிருக்காருங்க சார். அவரு பணமே இல்ல சார். அது ஏன் சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? அதுல உங்க பணமும் இருக்கு சார். நீங்களும் ஒரு ரசிகரா இருந்து படம் பார்த்திருப்பீங்களா? எவ்வளவு ரசிகரா இருந்து படம் பார்த்தோம்ல, 3 மணி நேரம் உட்கார்ந்து என்ஜாய் பண்றோம்ல, புரியுது இல்ல? அங்க ஆடுனாங்கல்ல, தமன்னா ஆடிச்சு, திரிஷா ஆடிச்சு, நயன்தாரா ஆடிச்சு, ரஜினிகாந்த் சண்டை போட்டாரு, கமலஹாசன் போட்டாரு, அப்படிங்கறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, சந்தோஷம் ஆகுறீங்கல்ல. அந்த இடத்துல எவன் பணம் கொடுக்கறது? யாரு கொடுக்கறது? நீங்க தான் கொடுக்கணும். பாப்கார்னு எவ்வளவு ரேட்டு விக்கிறாங்க? பப்ஸ் எவ்வளவு ரேட்டு விக்கிறாங்க? தண்ணி பாட்டில் எவ்வளவு விக்கிறாங்க?
இதுக்கெல்லாம் யாரு காசு? இந்த காசெல்லாம் வந்து சுவிஸ் பேங்க்ல உங்க தலைவர் போட்டிருக்காருல, ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களுக்காக தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். இத புரியாம நீங்க வந்து உங்க தலைவருக்காக எங்களுக்காக பேசுறேன்னு கிடையாது, ஆ, புரியுதுங்களா? வேணாங்க, ம். எங்க தலைவர் மட்டும்தான் சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்காரா? வேற? ஏன் உதயநிதி ஸ்டாலின் போட்டு வைக்கலையா? ஏங்க எங்க தலைவர் வந்து வேற ஒரு ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கி நடிக்கிறவரு. ஓ. ஆனா உதயநிதி வந்து அப்படி கிடையாது, ம். அவங்களே படம் எடுப்பாங்க. ஓ. புரியுதுங்களா? அப்ப அவங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்துப்பாங்க. அடுத்தவன்ட்ட கை நீட்டி காசு வாங்குறப்ப கொஞ்சமா தான் கொடுப்பான், ம். அவங்களே எடுக்கிறப்ப மொத்தமா எடுத்துப்பாங்கல்ல. ம். அப்ப எவ்வளவு பணம் வச்சிருப்பாங்க. ஆமா. ஆ, ம். கரெக்ட் தான். அப்ப உங்க தலைவர் படம் எடுத்தது இல்லையா? எங்க தலைவர் ஸ்ட்ரெயிட்டா அவர் பணத்தை போட்டு அவர் படம் எடுக்கல. ஏன் எடுக்க முதல்ல மாட்டாரு? நல்லா தெரிஞ்சுக்குங்க. ம். அவரோட நண்பர்களுக்கு, அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு, ம். கூட இருந்த மேனேஜருக்கு எல்லாரையும் வளர்த்து விட்டு வேடிக்கை பார்த்தாரு. எல்லாரையும் பிச்சை எடுக்க விட்டுருக்காரு. அப்போ என்னது? எல்லாரையும் பிச்சை எடுக்க விட்டுருக்காருன்ற. புரியல. எவனாவது ஒருத்தரை காட்டுங்க எங்க தலைவனான பிச்சைக்காரனானு. சார் உங்க தலைவரே ஒரு பிச்சைக்காரர் தான் சார். எங்க தலைவர் பிச்சைக்காரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க 1.5 கோடி ரூபாய் எப்படி கட்டுவானா, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ரூபாய் வாங்குவாருன்னு. அதுவே பிச்சை எடுக்குது தானே? அதோ ம். எங்க ரசிகர்களும் எங்க தொண்டர்களும் வெறித்தனமா ஒரு ரூபா காசு கொடுத்தானா அந்த காசு சரியாயிருன்னு சொன்னேன். ம். அவரு பிச்சை எடுப்பாருன்னு சொன்னா ம்ஹும். வேணாங்க. எனக்கு வந்து அதாவது நீங்க என்னை கூப்பிடுறப்ப வாங்க அப்படின்னு நல்ல விதமா பேசுறீங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னை டென்ஷன் பண்ணி இது பண்றீங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீ இன்டெலிஜென்ட்டா தான் பேசுற, ஆனா உன்னை பைத்தியக்காரனா இருந்தாலும் ஆக்குறான் அப்படிங்கிறாங்க. நான் கூட சார் உங்களை கூப்பிடும் பொழுது இவரு கேட்ட விஜய் பத்தி கேட்கலாம், தாவேகா பத்தி பேசலாம், அறிவுபூர்வமா எதனா விஷயம் வரும், நல்ல விதமா விஷயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவேன். ஆனா நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அதை உள் வாங்கிட்டு என்னால ரிப்ளை உங்களால கொடுக்க முடியாம இருக்க முடியாது. அதுக்காக தான் அப்படி போகுது கான்வர்சேஷன். தயவு செஞ்சு நீங்க வந்து ம். நீங்க யதார்த்தமா இப்படி எல்லாம் இப்ப எப்படி பேசுறீங்க? இப்ப நல்லா தானே பேசுறீங்க. ஆமா சார். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை என்ன? இல்ல சார், நீங்க சொல்றதுதான் சார் அப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு அறிவுபூர்வமா எதாவது இது மாதிரி சொல்லியிருக்கீங்களா? என்ன சொல்லல, ஒவ்வொன்னும் அறிவுபூர்வமா சொல்றேன். ம். இது ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்களேன், நடந்த விஷயம். ம். ஆமா, எம்ஜிஆர் ஐயா வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற விஷயம் Okay. இன்ன வரைக்கும். இன்னிய வரைக்கும். ஆமா, ம். புரியுதுங்களா? இது எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? ஒரு தெரியாத அறியாத விஷயத்த நான் சொல்றப்ப அதை பைத்தியகாரத்தனமா நீங்க புரிதலுக்குள்ளார கொண்டு போறதுன்னா அது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம். இன்னும் விஷயமே சொல்லவே இல்லையே, என்ன விஷயம்னு. எம்ஜிஆர் இருந்தார்ல, ஆமா இருந்தாரு. இருக்கிறப்ப நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். அவர் கையில வாட்ச் கட்டிருப்பாரு. ம். தெரியுமா? தெரியும். அந்த வாட்ச் எத்தனை கிராம் தெரியுமா? தெரியாது சார். 1/2 கிலோவுக்கு 4 கிராம் கம்மி. ஆமா, ஓகே ஓகே, கண்டினியூ. அந்த வாட்சி ம். அவர் புதைச்சு வச்சதுக்கு அப்புறம் ம். ஓடிட்டே இருக்கிற வாட்சி. ஓஹோ. தமிழ்நாட்டுல கடைக்கோடியில இருக்கிற ஒரு ரசிகன் எது இன்னைக்கும் ம். எம்ஜிஆர் ரசிகன் தான் இல்ல, ம். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவனா இருந்தாலும் ம். இன்னைக்கு மெரினா பீச்சுக்கு போய் அந்த எம்ஜிஆர் சமாதியில காதை வச்சு கேட்டாங்கன்னா இப்ப கூட ம். அந்த வாட்சி டிக்கு 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 டிக்குன்னு ம். சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். ம். நீங்க போய் கேட்டிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. கேட்டிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க சார். ஆனா ம். இப்ப கொஞ்ச நாளா அந்த சத்தம் இல்ல. ஆ. கடைக்கோடியில இருக்கிற ரசிகர்கள் ம். ஒவ்வொருத்தனும் எம்ஜிஆர் சமாதியில போய் ம். அந்த சத்தம் வரலையே அப்படின்னு ஏமாந்து போயிட்டு இருக்கான். ஐயோ. ஏன் தெரியுமா? ஏன்? அந்த வாட்சிய திமுக காரனுங்க திருடிட்டானுங்க. ஓ அப்படியா? அப்புறம் அப்புறமா நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? அடுத்த எம்ஜிஆர் யார் தெரியுமா? யாரு? எங்க தலைவர் தான். ஓ சரி சரி சரி. எங்க தலைவர் அந்த வாட்சி எடுத்து கட்டிட்டாருன்னா ம். எம்ஜிஆர்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஓ. அத நல்லா தெரிஞ்சோனே இந்த திமுக காரனுங்க ம். முன்கூட்டியே அந்த வாட்சியை திருடி வச்சுக்கிட்டானுங்க. எப்படி திருநாங்க? எப்படி திருந்தாங்களா? ஏங்க இவங்க என்ன மாதிரி தெரியுமா பண்ணிருக்காங்க? இந்த கிரேட் எஸ்கேப்னு படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அது மாதிரி கடலுக்குள்ளால இருந்து அப்படியே தொலை போட்டு எம்ஜிஆர் சமாதி வரைக்கும் ஃபுல்லா கீழே அண்டர்ல கொலா போட்டு தொலை போட்டு உள்ளார போய் வாட்சி எடுத்துட்டு போயிருக்கானுங்க. ஓஹோ. அப்புறமா ஹலோ, நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? திமுக காரனுங்க முழுக்க திருடனுங்க. ஓஹோ. அது எப்படி சார்? உங்களால மட்டும்தான் சார் முடியும் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டோரி சொல்றது.
அப்படியே எம்ஜிஆர் வாட்ச் டிக்கு 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 டிக்குன்னு கேக்குதான். கடலுக்குள்ள போயிட்டு திமுக காரங்க தொலை போட்டு வராங்களாம். தண்ணி வந்துடாது உள்ளார தொலை போட்டு வரும்போது. கடலுக்குள்ள எப்படி சார் போய் தொலை போட முடியும்? ஒரு சென்ஸ் வேண்டாம். ஒரு ஒரு கதை சொல்றீங்களே, அதுலயும் ஒரு லாஜிக் வேண்டாம். கதை சொல்றதுல ஒரு லாஜிக் வேணுமே. என்னவோ எம்ஜிஆர் வாட்ச் எடுத்துட்டு இவரு போயிட்டு அடுத்த எம்ஜிஆர் ஆயிடுவாராம் விஜய். என்ன இதெல்லாம் புருடா விட்டுட்டு. புருடாவா? ம், இன்னைக்கு சத்தம் கேக்குதா? ம். அந்த டிக்கி 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 சவுண்ட் சத்தம் கேக்குதா தெரியுமா? இப்போ உங்களுக்கு என்ன? டிக்கு டிக்கு டிக்குன்னு சத்தம் கேட்கணும், அவ்வளவுதானே? ஓ, ம், நான் உண்மை சொல்றேன், ம், சத்தியமா உண்மை சொல்றேன், நம்புங்க. ம், புரியுதுங்களா? கடல்ல தண்ணி வந்துடாதா? பாம்பன் பாலம் அப்பவே கடல்ல தானே கட்டினா, ம், தரையிலேயே கட்டினா? ம். கொஞ்சம் கூட அறிவு இல்ல. அது மாதிரி இவனுங்க டெக்னிக்கலா எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ம், ம். புரியுதுங்களா? ஓகே, ஓகே. ஜெயிச்சிட கூடாதுங்கிறதுல அவ்வளவு தெளிவா வேலை பார்த்திருக்கானுங்க. ஓஹோ, அந்த வாட்சியை வந்து எடுக்காம இருந்தா இப்ப விஜய் ஜெயிச்சிருவாரு. அந்த வாட்ச் எடுத்ததுனாலதான் இப்ப விஜய் தோக்க போறாரு. அப்படியா? மக்கள் எங்க சைடு இருக்காங்க. ம். ஆமா. அப்ப எதுக்கு அந்த வாட்சிக்கு இவ்வளவு அடிச்சுக்கிறீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆரே இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா, ம், எங்க தலைவர் எதிர்த்து நின்னா ம். கன்ஃபார்ம் தோத்துருவார். தெரியுமா? கன்ஃபார்மா நானுன்னு சொல்லிட்டா, ஆ. எம்ஜிஆர் இருந்திருந்தா தோட்டம் அந்த கதைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமாபுரம் தோட்டம். ரஜினியை கூட்டிட்டு போய் அடிச்சாங்க அப்படின்லாம் கதை சொல்லுவாங்க. ம். அதெல்லாம் போய் தெரியுமா? அது விஜய் விஷயத்துல உண்மையா இருக்கும். ரஜினிக்கானா பொய்யா இருக்கலாம், விஜய் விஷயத்துல உண்மையா இருந்திருக்கும். ஆனா ம். உங்களுக்கு அடிக்கலாம். வரலாறு தெரியாம பேசாதீங்க. ஓ. ஏன்னா மக்கள் அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் எம்ஜிஆர் நேசிச்சாங்க. ம், எம்ஜிஆர் நேசிச்சவன் அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. ம், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ம், அதுவும் கட்சியில மூத்த உறுப்பினர்னு இருக்காங்க. ம், புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எது ம். ஜென்சி கிட்ஸ், வயசுக்கு வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு யாருக்கு தெரியுமா ஓட்டு போடுறாங்க? யாருக்கு ஓட்டு போடுறாங்க? எங்க தலைவருக்கு. ஓஹோ. 18 விஜய்க்கு. 18 வயசு ஆனா தான் ஓட்டு போட முடியும். வயசுக்கு வந்தாலும் ஓட்டு போட முடியாது. ஹலோ, ம், நாங்க என்ன 8 வயசுலயே வயசுக்கு வராங்கன்னு சொன்னா? ம், 18 வயசுல தானே வயசுக்கு வருவாங்க. ம். அதானே நான் சொன்னேன். ஓ, நீங்க மெச்சூரிட்டி ஆகிறது சொல்றீங்க, மேஜர் ஆகிறது சொல்றீங்க. ஆ, ஓகே, ஓகே. அதாவது பெரிய அப்படியே எல்லாம் தெரிஞ்சது மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ம், எல்லாம் தெரிஞ்சவன் அந்த உலகத்துல எவனுமே கிடையாது. ம். தெரியுமா? எங்க தலைவரே ரொம்ப பவ்யமா எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாரு. உங்க ஆளுக்கு ஒண்ணுமே அவ்வளவு தெரியல. தெரிஞ்சவரு. ஒண்ணுமே தெரியல உங்க ஆளுக்கு. அதான நிதர்சனமான உண்மை. ஒண்ணுமே தெரியாத பத்தி என்ன ஆயிடுச்சு இந்த பேசிட்டு இருக்கணும். ஒரு மாதிரி பேச வேணாம். உண்மையை சொன்னா எப்படி கோவம் வருது பாரு.